சார் வேலைக்கு 1970 வேலைக்கு சேர்ந்த 2வது நாள் ஒரு பையன் கேட்குறான் சார் என்கிட்ட. ஒரு வகுப்பு கிளாஸ் முடிச்சுட்டு, பாய்ஸ் டூ யூ ஹேவ் எனி டவுட்ஸ் அப்படின்னேன். சார் ஐ காட் ஏ டவுட் அப்படின்னா ஒரு பையன். எஸ் வெரி குட் வெல், கேட்கலாமா சார்? கேளுடா, கேளு. நீ டவுட் கேட்கணும், நான் கிளாரிஃபை பண்ணணும், அதுக்கு தானடா கேளு. எப்போ சார் ரிட்டையர் ஆகுங்கங்கிறான். சார் வேலைக்கு சேர்ந்த 2வது நாள் கேட்கான் சார். என் மனசு எவ்வளோ வலிச்சிருக்கும். அந்த வலிக்கெல்லாம் நஷ்ட ஈடு தான் பென்ஷன். ஒரு ஒரு ஆசிரியன் என்பவன், அதனால தான் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னா என்ன தெரியுமா? கனவை விதைக்கிற 3 பெரிய காரணிகள். ஒன்று மாதா, இன்னொன்று பிதா, இன்னொன்று குரு. அவங்க தான் கனவை விதைப்பாங்க. ஆசிரியனா இருக்கிறவன் அவன் எதிர்பார்க்குற ஆன்சர் எல்லாம் சொல்லணும்லாம் எதிர்பார்க்க கூடாது. மாடு என்ன கொடுக்கும் அப்படின்னா இவராக ஒரு ஆன்சர் ரெடி பண்ணிக்கிடுவார். மாடு என்ன கொடுக்கும்? பால் கொடுக்கும் அப்படின்னு சொன்னா தான் அடிக்காமல் இருப்பார். மாடு என்ன கொடுக்கும்னா ஒரு பையன் சாணி அப்படின்னா ரைட் தானே? ஒரிஜினல் ஆன்சர். ஒரிஜினல் சாணி, ஒரிஜினல் ஆன்சர். மூங்கில் எதற்கு பயன்படும்? புல்லாங்குழல் செய்யன்னு இவர் ஒரு ஆன்சர் வச்சுக்கிறார். புல்லாங்குழல் செய்யன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவன் பாட கட்டுறதுக்குங்கிறான். கரெக்ட் தானே சார்? கரெக்ட் தானே? ஆன்சர் ரைட் தானே? அதில் என்ன தப்பு இருக்கு? இந்த பயலுல இவர் சொன்ன மாதிரி இந்த பயலுல எல்லாம் அவன் போக்கில் போய் தட்டி கொடுத்து அவனுக்குள்ள கனவை விதைக்கணும். நான் ஒரே ஒரு ஒரு சின்ன விஷயம் சொல்லி முடிச்சுடுறேன். ஒரு கிளாஸுக்கு இன்ஸ்பெக்ஷன் வந்தது. கனவு மெய்ப்படணும்னா 2 முக்கியமான விஷயங்கள். ஒன்று நகைச்சுவை உணர்வு வளர்த்துக்குங்க. எப்பவும் இருக்கமா டென்ஷனாகவே இருந்தீங்கன்னு வைங்க, முதல்ல கனவே வராது, அப்புறம் மெய்ப்படுறது. அதில் சில பேர் பார்த்தீங்களா, அண்ணே வணக்கண்ணே, அவன் மனசுக்குள்ளே என்ன தோணும்? நாசமாக போகிறவனே, உனக்கு போய் வணக்கம் சொன்னானே, இதுக்கு அந்த நாய்க்கு சொல்லியிருக்கலாம். அந்த நாய்க்கு சொன்னால் கூட அந்த நாய் என்ன பண்ணியிருக்கோம்? 2 தடவை வாலாட்டிட்டு போயிருக்கும். நினைப்பானே இல்லையா? இது வணக்கம் சொன்னால் வணக்கம் சொல்ல என்ன முத்தா உதிர்ந்துற போது. அது சில சபையில் பார்த்தீங்கன்னா தான் என்ன ஜோக் அடித்தாலும் சரி, அதாவது அவர் கௌரவம் குறைஞ்சிருமா. அதாவது சபையில் உட்கார்ந்து சிரிச்சுட்டாருன்னா அவரோட கௌரவம் குறைஞ்சிருமா. அவருக்கு கௌரவமே இல்லை, அப்புறம் எங்க குறைகிறது? ஒரு இன்ஸ்பெக்ஷன் வந்து நகைச்சுவை உணர்வை வளர்த்துக்கங்க, டென்ஷனாகவே இருக்காதீங்க. 2வது சமயோஜித புத்தியை வளர்த்துக்கங்க. 2, அதாவது ட்ரீம்ஸ் ரியலைஸ் ஆகணும்னா, உங்கள் கனவு மெய்ப்படணும்னா, 1 நகைச்சுவை உணர்வை வளர்த்துக்குங்க. லைட்டாக இருங்க. சார் நமக்குலாம் என்ன சார் குறை? இந்த புத்தக திருவிழாவில் உட்காந்துருக்கவங்களா என்ன குறை? எனக்கு என்ன குறை? இவருக்கு என்ன குறை? கலெக்டருக்கு என்ன குறை? ஒரு குறையும் கிடையாது சார். குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா. அதை ஒரு பையன் சொன்னான், குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா அப்படின்னா. 2க்கு வித்தியாசம் இருக்குல்ல. ரயிலை பிடிக்கிறதுக்கு ஒரு மசால் வடை. ஒரு மதுரை ரயில்வே ஸ்டேஷனில் 6:45 ஏர்லி மார்னிங் ட்ரெயின். கோயம்புத்தூர் போகணும். வீட்டில் என் வீட்டம்மா அன்னைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, பிரேக்ஃபாஸ்ட்டு கட்டி கொடுக்க முடியல, நீங்கள் ஏதாவது வாங்கிக்கங்கன்ட்டா. நானும் சந்தோஷமாக வந்துட்டேன். ரைட், அது புரியுது. அப்போ என்ன, எல்லாருக்குமே புரியுது. எல்லாரும் அனுபவப்பட்டவர்கள் அல்லவா, எல்லாருக்குமே புரியுது. நானும் வந்துட்டேன். வந்துட்டு அங்கே ஒரு சின்ன பையன் சார், ஒரு கிழிஞ்ச ட்ரௌசரு, தலையில் எண்ணெய் வச்சு 10 நாள் இருக்கும், பஞ்சடைஞ்ச கண்ணு சார், மேலே கிழிஞ்ச ஒரு சோப்பு விளம்பரம் போட்ட ஒரு டிஷர்ட்டு, கலர் மங்கி போய் அதை போட்டுக்கிட்டு அவர் தான் அந்த மசாலா வடை கட்டி கொடுக்குறார், பார்சல் கட்டி கொடுக்குறாரு. நான் போய் தம்பி இட்லி இருக்கான்னு, இல்லை சார் இட்லி இன்னும் 1 மணி நேரம் ஆகும். சரிப்பா ஒரு ரயிலை பிடிக்கணும், ஒரு 2 வடை கட்டுன்னேன். நல்ல கவனிங்க, ரயிலை பிடிக்கணும், 2 வடை கட்டுனோடனே
அந்த பையன் ஏழை பையன் சார், இந்த இப்படி என்னை பார்த்துட்டு, சார் பயங்கர கெட்டிக்காரங்களா இருப்பீங்க போல் இருக்க. ஏன்னா இதில் என்னடா கெட்டிக்காரத்தனா, ரயிலை பிடிக்கணும் வடை. இல்லை சார், எல்லாரும் மசால் வடையை வச்சு எலியத்தான் பிடிப்பாங்க, நீங்க பரவாயில்ல ரயிலையே பிடிக்கிறீங்களே. நான் சரி, அவனை விட நம்ம குறைஞ்சு போயிட்டோமா என்ன? இல்லை, அந்த பையனை விட சார் நம்ம குறைஞ்சு போயிட்டோம். நமக்கு என்ன சார் குறை? நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்குது, தூக்கம் வருது, நல்ல புத்தகத்திற்கு வந்து உட்கார்ந்துருக்குறோம், 4 புத்தகம் வாங்குகிறோம், வாசிக்கிறோம். நமக்கு என்ன சார் குறை? ஏன் சார் டென்ஷனாக இருக்கணும்? ஏன் சார் டென்ஷனாக இருக்கணும்? எப்போ பார்த்தாலும் இப்படி. சில பேர் யோகா கிளாஸுக்கு டென்ஷனாக போவானுவோம். சீக்கிரம் வா சனியனே, யோகா மாஸ்டர் வந்துருவாரு. இது யோகா போறதே டென்ஷனை குறைக்கிறதுக்கு தான். அதுக்கு வா சனியனே, சீக்கிரம் வா சனியனே. அவன் பொஞ்சாதி மனசுக்குள்ள, நீ முன்னாடி போ சனியனே, நீ முன்னாடி போல பின்னாடி வருவதில்ல சளியில, போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு 2 டென்ஷன். சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வளர்த்துக்குங்க, சமயோஜித புத்தி வளர்த்துக்குங்க. அதுக்கு இப்போ பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் ஒர்க் அவுட் ஆகாது. ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுக்கு உங்கள் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரிலாம் ஒர்க் அவுட் ஆகாது, புரியுதா? அதுக்கு தனியாக நிறைய வாசிக்கணும், நிறைய அனுபவப்படணும், நிறைய கேட்கணும். கற்றிலனாயினும் கேட்க, திருவள்ளுவர் சொன்னார். அக்பர் எழுத படிக்க தெரியாதவர் சார், அக்பர் எழுத படிக்க தெரியாதவர். 24,000 புத்தகம் வச்சிருந்திருக்கார் சார். எழுத படிக்க தெரியாத அக்பருக்கு எதுக்கு 24,000 புத்தகம்? டெய்லி அறிஞர்களை கூப்பிட்டு புத்தகத்தை வாசிக்க சொல்லி கேட்பாராம். கற்றிலனாயினும் கேட்க, அகுதொருவன் ஒர்க்கத்தின் ஊன்றாம் துணைன்னு எழுதினார். அது ஊன்றுகோல் மாதிரி அந்த அறிவு, கேள்வி ஞானம். இப்போ ஒரு இதுதான் முடிச்சிடும். இன்ஸ்பெக்டர் வர்றார், ஒரு கிளாஸுக்கு இன்ஸ்பெக்டர் வர்றார். எப்பவுமே இன்ஸ்பெக்டர் வந்தார்னா வாத்தியாருக்கு தான் அடி வயிற்றுல புளியை கரைக்கும். ஏன்னா அவர் பிளாக் மார்க் எழுதுனா பையனுவோ மேலே எழுத மாட்டார். யார் மேலே எழுதுவார்? வாத்தியார் மேலே எழுதிடுவார். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? ஆமாம், எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சார்? முன்னாடி சார், நான் சொல்கிறேன் முன்னாடி. இப்போ இன்ஸ்பெக்டர் ஆகுது, இன்ஸ்பெக்டர் ஆகுது. எனக்கு டவுட் ஆகிடுச்சு சார். இப்போ யார் மேலேயும் யாரும் பிளாக் மார்க்லாம் எழுத முடியாது. யார் மேலேயும் பிளாக் மார்க் எழுதுனா ஒரு ஜாதியை சொல்லி திட்டுனாருன்னு கொன்னுருவாங்க. உண்மையாவே தப்பு பண்ணியிருப்பான், அவன் மேல பிளாக் மார்க் எழுதுனா என்னை சாதியை சொல்லி திட்டினாரு அப்படின்னா அந்த இன்ஸ்பெக்டர் அதோட செத்து சுண்ணாம்பா போக வேண்டியதுதான். நான் சொல்ல பல வருஷத்துக்கு முன்னாடி நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு வைங்களேன், 70 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்பெக்டர் வந்தார். அப்பவே சேட்டக்கார பயில இருக்கான். அவர் வந்த உடனே, சார் பசங்கள்கிட்ட கேள்வி கேட்கலாமான்னார். அவர், சார் அவனுக்கு எல்லாம் தெரியும் சார், ஏன்னா கேள்வி கேட்டு சொல்லலைன்னா இவருக்கு தான் பிளாக் மார்க்கு. அதனால சார் இல்லை நான் ஐ வில் டெஸ்ட் இட். சரி, அங்காள பரமேஸ்வரி நடக்கட்டும், கேளுங்க சார். அவர் பசங்களை பார்த்து, பாய்ஸ் ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படின்னு ஒரு பையன் சடக்குன்னு எந்திரிச்சு, கேளுங்க சார் அப்படின்னா. அதில் என்ன கூத்துனா, அந்த வகுப்புலையே ஒன்றும் தெரியாத பையன் அவன் தான். அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. அவன் பேர் என்னன்னு கேட்டால் கூட, மாப்பிள்ளை என் பேர் என்னன்னு கேட்பான் பக்கத்தில் அவன் ஃப்ரெண்டுகிட்ட. அவன் குதிச்சு எந்திரிச்சு, அதாவது அந்த வாத்தியாரை குழியில் இறக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டான். அந்த வாத்தியாரை இன்னைக்கு குழியில இறக்கணும் அப்படின்னு அவன் தீர்மானம் பண்ணி, சார் கேளுங்க சார். சார் ஆனா ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சார், சாய்ஸ் கொடுங்க சார். ஒரு கேள்வி கேட்கவே இல்லை, அதுக்குள்ள சாய்ஸ் கொடுங்க சார். எனக்கு அந்த கதையை படிக்கிற போது எனக்கு தோணுச்சு,
நம்ம முதல் ஜனாதிபதி ராஜேந்திர பிரசாத் இருந்தார் பார்த்தீங்களா? ராஜேந்திர பிரசாத் ஒரு ஒரு பரீட்சை எழுதினாராம். எல்லாம் என்ன எழுதுவாங்கன்னா, ஆன்சர் எனி 5 ஆஃப் த ஃபாலோயிங் 8 கொஸ்டின்ஸ் தானே கொடுப்பாங்க சாய்ஸு. ஆன்சர் எனி 5 ஆஃப் த 8 கொஸ்டின்ஸ். 8 கேள்வி கொடுத்துருப்பாங்க, 5 கேள்வி எழுது, அதான் சாய்ஸு. அதே மாதிரி ராஜேந்திர பிரசாத் கொடுத்துருக்காங்க, ஆன்சர் எனி 5 ஆஃப் த 8 கொஸ்டின்ஸ்னு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, 8 கேள்விக்கும் பதில் எழுதியிருக்காரு. 8 கேள்விக்கும் பதில் எழுதிட்டு பிராக்கெட் போட்டு அவர் எழுதியிருக்கிறாரு, கரெக்ட் எனி ஆஃப் த 5 ஆன்சர்ஸ். கரெக்ட் எனி ஆஃப் த 5 ஆன்சர்ஸ்னா இவர் வாத்தியாருக்கு சாய்ஸ் கொடுக்குறாரு. அவன் தான் நீங்க சொன்ன அறிவாளி, அவன் படிப்பாளி இல்லை. இவர் சொன்ன அறிவாளி, படிப்பாளி இல்லை. நம்ம போய் என்ன பண்ணா, ஒரு கேள்வி கூட கேட்கல, சாய்ஸ் கொடுங்க சார். உடனே ஓகே வெரி குட், உனக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்குறேன். ஒரு டிஃபிகல்ட் கேள்வி கேட்கவா இல்லை 2 ஈஸியான கேள்வி கேட்கவா? இது இன்ஸ்பெக்டர். இவன் நம்மாள் யார்கிட்ட, எனக்கு ஈஸியான கேள்வியா? யார்கிட்ட சார்? ஆஸ்க் த மோஸ்ட் டிஃபிகல்ட் கொஸ்டின். இப்ப வாத்தியாருடி உன் பேர் என்னன்னு கேட்டாலே உனக்கு தெரியாது. ஆஸ்க் த மோஸ்ட் டிஃபிகல்ட் கொஸ்டின் சொல்றீடா, உட்கார்றா உட்கார்றா அப்படிங்கிறார். அவன் அங்க இருந்துட்டு நான் பார்த்துக்கிறேன், எத்தனை இன்ஸ்பெக்டரை நான் பார்த்துருக்கேங்கிறான் அவன். யாரு அந்த நான் எத்தனை இன்ஸ்பெக்டர் பார்த்துருக்கேன், அதான் பார்த்துருவோம், மல்லு கட்டிடுவோம் அப்படின்ட்டு. சார் ஆஸ்க் த மோஸ்ட் டிஃபிகல்ட் கொஸ்டின். ஓகே, 1 and 1 difficult question is, ஒரு டிஃபிகல்ட் கொஸ்டின், ஈஸி கொஸ்டின்னா 2. வேர் வாஸ் த ஃபர்ஸ்ட் உமன் பார்ன்? உலகத்தின் முதல் பெண்மணி எங்கே பிறந்தாள்? இதுதான் கடினமான கேள்வி. ஓகே, அவன் இந்த வயசுல முதல் பொம்பளை எங்க பிறந்தான்னு உங்களுக்கு தெரியணும். யாருக்கு? இன்ஸ்பெக்டருக்கு. ஃபர்ஸ்ட் உமன். சார், the first woman was born at Rajaji Erskine Hospital in Madurai. அவர் என்ன ஆன்சர் வச்சுக்கிட்டு கேட்கிறார்னா, முதல் பெண்மணி ஆதாம் ஏவாள், முதல் ஆண் ஆதாம், முதல் பெண் ஏவாள். அப்ப முதல் பெண்மணி ஏவாள் பிறந்தாள், ஏடன் தோட்டத்தில் பிறந்தாள். இதுதான் அவர் எதிர்பார்க்கிற ஆன்சர். The first woman, Eve, was born in Eden Garden. இதுதான் ஆன்சர். இவன் ராஜாஜி மருத்துவமனைங்கிறான். அவன் நக்கல் அடிக்கிறாங்கிறது இன்ஸ்பெக்டருக்கு புரிஞ்சிருச்சு. கடுப்பு வந்துருச்சு. ஏன்னா அவர் படித்தவர், எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டிலாம் படித்தவர். எப்போவுமே படித்தவங்களை கேலி பண்ணால் பயங்கரமாக கோபம் வரும் எப்போவுமே. ஏன்னா அவன் பெரிய ஆள் நினச்சிக்கிட்டு இருக்கான், மேதாவின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். நீ லூசுன்னு அவன் கலாச்சானா, நீ ஒரு லூசுடா அப்படிங்கிற மாதிரி அவன் கலாச்சானா எப்படி கடுப்பு வரும்? என்னடா சொன்ன அப்படின்னா, சார் பொம்பளை ராஜாஜி மருத்துவமனை மதுரையில் பிறந்தா சார். பயங்கர கோபம் தான். அறிவு கிட்ட நாயே, பொம்பளை அங்கதான் பிறந்தான்னு உனக்கு எப்படிடா தெரியும் அப்படின்னா. சார் கோவப்படாதீங்க, பி ஏ ஜென்டில்மேன். நம்ம டீல் என்ன சார்? நம்ம டீல் என்ன சார்? என்னடா டீலு? 1 difficult question or 2 easy questions, அதான சார் டீலு? ஆமாடா. பொம்பளை எங்க பிறந்தான்னு ஒரு டிஃபிகல்ட் கொஸ்டின் கேட்டுட்டீங்கல்ல? கேட்டீங்க. ராஜாஜி மருத்துவமனைன்னு பதில் சொல்லியாச்சு. ஓகேயா? அங்கதான் அவ பிறந்தான்னு உனக்கு எப்படி தெரியும்னு இது என்ன 2வது கஷ்டமான கேள்வி?
இப்ப கூத்து என்னன்னா, இப்ப இந்த பயல்கிட்ட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கா இல்லையா? என்ன சார், இருக்கா இல்லையா? இருக்கு. பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கா இல்லையா? இருக்கு. ரெண்டுமே இருக்கு. ஆனா இந்த பையன் அறிவாளி வருவானா? இந்த பையன் கனவு மெய்ப்படுமா? புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? கனவு மெய்ப்படணும்னா சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வேணும், பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வேணும். ஆனா கனவு மெய்ப்படணும்னா சென்ஸ் ஆஃப் ஹியூமரையும் பிரசன்ஸ் ஆஃப் மைண்டையும் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, தவறுதலா பயன்படுத்தக்கூடாது, துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது. இந்த பையன் துஷ்பிரயோகம் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னுடைய நிறைவு வாக்கியம் இதுதான். பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த புத்தக திருவிழாவிலே நான் சொல்லுகிறேன், உங்களுடைய கனவு எல்லாம் மெய்ப்படும். எப்பொழுது தெரியுமா? உங்களிடத்தில் இருக்கக்கூடிய திறமைகளை நீங்கள் துஷ்பிரயோகம் செய்யாமல் இருக்கிற வரை உங்களுடைய கனவு எல்லாம் மெய்ப்படும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். எங்க பெரியப்பாவுக்கு 16 பசங்க சார். 16 பெற்று பெருவாழ்வு வாழ்ன்றதை நிறைவேற்றிட்ட மனுஷன். யாராவது பிள்ளைங்க பேர் கேட்டா அது அவருக்கு தெரியாது. எங்க பெரியமாவை கூட்டு தான் சொல்லுவாரு. அந்த 8வது பையன் பேர் சொல்லுங்க, அது கேட்கறாரு பாருங்க. இத்தனைக்கு அவர் போஸ்ட் மாஸ்டர் சார். வெளியிலும் டெலிவரி, உள்ளேயும் டெலிவரி. குடும்ப கட்டுப்பாடு நோட்டீஸ் கொடுக்குறவன் எங்க பெரியப்பாவுக்கு கொடுக்காம போட்டான். என்ன கூப்பிட்டாரு, டேய் அவனை போய் கூப்பிட்டு வந்தேன். ஏன்னா என் வீடா தெரியலையா உனக்கு? எழுந்தாரு. வீடா சார் இது? நான் ஸ்கூல் வச்சு நடத்துறேன் நினைச்சேன். அன்னைக்கு ஒரு பெரிய கல்யாண பிரச்சனை கொண்டாந்து கற்பூரத்தை வச்சு சுத்தி போட்டார் சார். அவரு அன்னைக்கு உள்ளபடி சொல்லிட்டவன் அவ்வளவு பசங்க இருக்கிறாங்கன்னு வருத்தப்படல சார் பெற்றோர்கள். 100 ரூபாய் சம்பளம் 1000 ரூபாய் வாழ்க்கை வாழ்ந்தான். இன்னைக்கு 1000 ரூபாய் சம்பளம் 100 ரூபாய் வாழ்க்கை கூட நம்ம வாழலைன்றதுதான் என்னுடைய ஆதங்கம். வச்சுங்கிறது ஒரே பையன் ஒரே பொண்ணு. அது நீட்டு எழுதி டாக்டரானா தானே சார்? அவனுக்குள்ளே 1000 திறமைகள் இருக்கு. நமக்குள் இருப்பதை அவனுக்குள் திணிப்பதை விட அவனுக்குள் என்ன இருக்கிறதுன்னு ஆராய்ந்து பாருங்க. அவன் சரித்திரத்தை சந்திப்பான். அவனுக்கு என்று ஒதுக்கப்பட்ட ஒரு ரெக்கார்டு அவன் பேரை மற்றவன் எழுதுவான். அவன்கிட்ட இருக்குது சார் அந்த திறமை. அவனுக்கு பக்குவமா சொல்லுங்க. யாருக்கு எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லுங்க. பயப்படாத, கவலைப்படாத. ஓ இது இல்லைன்னா இன்னொன்னு அப்படி வைங்க. பசங்க பையன்லாம் தெளிவா இருக்கிறான் சார். நந்தன ஆர்ட்ஸ் காலேஜ் நான் 10 வருஷம் முன்னாடி போயிருந்தேன். ஒரு பையனுக்கு லவ் ஃபெயிலியர். எல்லாரும் பயந்தாங்க, என்ன ஆகும் ஏதாகுமா, தாடி வச்சுக்குவானோ, பயத்துக்காரனா சுத்துவானோ. அதெல்லாம் ஒண்ணு இல்லாம தெளிவா இருக்கிறான். நான் சைக்கிளில் வந்தேன் அன்பே என்றாள், நான் பைக்கில் வந்தேன் அத்தான் என்றாள், நான் காரில் வந்தேன் நீதான் என் கணவன் என்றாள், அத்தனையும் வாடகை என்றேன் அண்ணா என்றான் எழுதி. அவன் எவ்வளவு தெளிவாகிறான் சார். அவன் அந்த மாதிரி தெளிவை உண்டாக்குங்க. தாழ்வு மனப்பான்மையை தூக்கி எறிங்க. முதல்ல அம்மா அப்பாவுக்கு இருக்கிற முதல் கடமை அதுதான். தாழ்வு மனப்பான்மையை தூக்கி எறிங்க. அவனை கம்பேர் பண்ணாதீங்க. பல ஞானிகளுடைய கதைகளை சொல்லுங்க, வரலாற்றை சொல்லுங்க. இந்த புத்தகத்தை வாசினா நீ தனி மனிதனா உருவெடுப்பேன்னு சொல்லுங்க. எவ்வளவு பேர் சிறப்புகள் இருக்கு. ஒரு விண்விளக்கு கண்டுபிடிக்கிறது ஒரு தாமஸ் ஆல்வா எடிசன் எத்தனை முயற்சி எடுத்தார்? 1299 முறை முயற்சி பண்ணார். அப்ப கூட ஒருத்தன் சொன்னா 1299 முறை நீ தோத்துட்டேன்னா, தோற்பதில்லை, அவ்வளவு முயற்சி பண்ண. அந்த தோல்வி என்ற வார்த்தையே இல்ல, முயற்சி என்று எடுத்துக்கணும். முயற்சிகள் தவறலாம், முயற்சிக்க தவறக்கூடாது. முயற்சிகள் தவறலாம், முயற்சிக்க தவறக்கூடாது என்ற உலகத்துக்கு கற்றுக் கொடுத்தவர் அவர். எத்தனை பெரியவர்கள் சாதித்திருக்கிறார்கள் சார். எவ்வளவு பெரியவருக்கு 1000 பேரை எதிர்த்து வாழலாம், ஒருவரை கூட எதிர்பார்த்து வாழக்கூடாது. இந்த ஒரு மகத்துவத்தை, இந்த ஒரு ஆளுமை பண்பை ஒரு புத்தகம் தரும். ஒரே ஒரு புத்தகம் தரும் சார். ஏன்னா நம்ம மொழி வாழ்க்கை மொழி. எவ்வளவு படிக்கிறாலும் உள்வாங்கலாம். எவ்வளவு பண்பாடு. ஏன்னா படிப்பு வேறு, பண்பாடு வேறு. பண்பாடு இல்லாத படிப்பு அர்த்தமற்றது. அதனால்தான் நான் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்றேன், நிறைய நூல்கள் தான் நமக்கு வேண்டும். வீட்டுல பூஜை அறைன்னு ஒண்ணு வைக்கிறோம், புத்தக அறைன்னு ஒண்ணு வைங்க. அந்த காலத்துல வீடு கட்டும் போதே அப்படி நம்ம வீட்டுக்குள் நுழையிற போதே முதல்ல என்ன சொன்னான்? படிதான் வச்சான் சார். படிதான சார் வச்சான் முதல்ல. படி 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 படி. 2 அர்த்தம் சார். நம்ம படிப்படியா உயரணும்னா படிக்கணும், வீட்டுக்குள்ள போகணும்னா அந்த படி மேல ஏறி போகணும். அந்த படின்ற வார்த்தை என்ன அருமையான வார்த்தையை நம்ம பெரியவங்க வச்சிருக்காங்க. அதனால்தான் கூடம் என்பது என்ன? கூடி பேசுவதற்காக. அதனால இன்னைக்கு எதாவது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. படிப்பது என்பது, படிப்பது சுகம் என்று சொல்லிக் கொடுங்க. படிப்பது சுமை என்று சொல்லக்கூடாது. அவன்கிட்ட கேளுங்க, என்னென்ன படிச்ச ஒரு ஸ்டோரி சொல்லுன்னு சொல்லுங்க. அந்த சொல் வளர்த்த பெருக்குங்க.
முதல் நாள் சொன்னோம், அம்மா ஒரு ஊர்ல ஒரு ராஜா, இது நேற்று சொல்லிட்டு போடா அப்படின்னு அவனை மூக்க உடைக்கூடாது. மறுநாள் என்ன பிரசன்டேஷன் பண்ணும்போது என்ன சொற்களை சேர்த்து சொல்றான்னு பார்க்கணும். நாம ரசிகனாக மாற மாறத்தான் பிள்ளைகள் மிகப்பெரிய வல்லுநர்களாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றால் அந்த படிப்பை பெருமையாக சொல்லிக் கொடுக்கிறது மாதா பிதா குரு, இந்த 2 பேருக்கு தான். ஆண்டவரே நீர் எம் குழந்தை, யாமும் பிள்ளைகள். ஆண்டவரே நீர் குயவன், யாம் களிமண். ஒரு குயவன் களிமண்ணை 2 கைகளாலும் பிசைந்து வலது கையும் இடது கையையும் பயன்படுத்தி ஒரு பானையை உருவாக்குகிறான். அப்படி உருவாக்குகிற போது உள்ளிருக்கிற கை அந்த பானை இந்த வடிவத்தில் வர வேண்டும் என்று அது கருதுகிறது. அது சில சமயங்கள் வெளிநடப்பு செய்கிற போது வெளியில் இருக்கிற கை உள்ளிருக்கிற கைக்கு ஒத்துழைப்பு கொடு என்று அதை தட்டி கொடுக்கிறது. வெளியிலே இருக்கிற கைதான் பெற்றோர்கள், உள்ளே இருக்கிற கையில் தான் ஆசிரியர்கள். உருவாக்கப்படுகிற அந்த கலைப்பொருளை போல உங்கள் பிள்ளைகளை உருவாக்குகிற பெருமை இந்த 2 இடத்துக்கும் உண்டு. பொறுப்போடு அந்த பிள்ளைகளை நாம் நெறிப்படுத்தினால் வருங்காலத்தில் நிச்சயமாக இந்த சமுதாயத்திற்கு பயன்படுகிற மனிதர்களாக அவர்கள் வருவார். நீங்க வெறும் பாட புத்தகத்தோட நிறுத்தீங்கன்னா அவன் பணம் மட்டும்தான் சம்பாதிப்பான், தான் மட்டும்தான் வாழ்வான், சுயநல வாழ்க்கை மட்டும்தான் இருக்கும். நிறைய ஏராளமான நூல்களை அவனுக்கு வாசிக்க பழக்க விட்டால் அவன் சமுதாயத்திற்கு, ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு பயன்படுவான். கற்றோர்க்கு சென்ற விடமெல்லாம் சிறப்புன்னா நம்ம பிள்ளைகள் இன்னைக்கு உலகத்தையே ஆளலாம் தெரியுமா உங்களுக்கு? நான் பல உலகத்தில் எல்லா நாடுகளுக்கும் போய் வந்துட்டேன். அத்தனை நாடுகளிலும் நம்ம பிள்ளைகள் ஜொலிக்கிறான் தெரியுமா உங்களுக்கு? இன்னொன்னு தெரியுமா விஷயம், நம்ம பிள்ளைகளுக்கு அந்த நாட்டுல ஒரு பொறுப்பு கொடுக்கிறான். ஏன் தெரியுமா? ஒரு நிர்வாகமும் பொறுப்பு கொடுக்குது. ஏன் தெரியுமா? இந்திய இளைஞர்கள் மீது அவர்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை தான் முதல் காரணம் என்றால், அந்த நம்பிக்கை நட்சத்திரமாக அவர்கள் விளங்குவதற்கு அவர்கள் கற்ற கல்வியும் தேடிய நூலும் தான் அவர்களுக்கு பெருந்துணையாக இருக்கிற வரலாற்றை நான் நேரடியாக பார்த்தேன். நிறைய படி கொடுங்க. ஆபிரகாம் லிங்கன் சரித்திரத்தை சொல்லிக் கொடுங்க. ஒரு ஆபிரகாம் லிங்கன் என்ன பண்ணார் தெரியுமா? தன்னுடைய மகனை கொண்டு போய் பள்ளிகளை சேர்க்கிற போது உலக ஆச்சரியம் அது, உலக ஆச்சரியம் அது. எப்பா பிரின்சிபால் என்ன லெட்டர் கொடுத்தார் தெரியுமா? என் பிள்ளைக்கு தோற்கம் கற்றுக் கொடுங்கன்னு எழுதி கொடுத்தார். நான் தோல்வியினுடைய வலி என்ற தெரியும் அவனுக்கு. அவர் பலமுறை தோற்றவர், ஆனால் ஒரு முறை மிகப்பெரிய வெற்றியை வென்றார். மிகப்பெரிய வெற்றியை வென்றார் சார். சிந்திச்சு பார்க்கணும். அன்றைக்கு நகரத்துக்குள்ள ஒரு பெரிய கூட்டம், ஒரே கும்பலா இருக்குது. அந்த இளைஞன் என்னன்னு எட்டி பார்த்தாரு. இந்த கூட்டத்துக்கு மத்தியில ஒரு கரடி இருக்குது. அந்த கரடியில இருந்து ஒவ்வொரு முடியா எடுத்து ஒருத்தன் வித்தனுக்கிறான். ஒவ்வொரு முடியும் இவ்வளவு ரூபாய்ன்றான். எல்லாரும் காசு கொடுத்து வாங்கி போறோம். என்ன காரணம் சொன்னா, இந்த கரடி முடியை நீ வீட்டுல வச்சிருந்தா காசு கொட்டும்னா ஆளாளுக்கு நம்பி வாங்கணும். அப்படி வாங்கி போறவனெல்லாம் பார்த்தாரு அந்த இளைஞர். என்னையா சொன்னாதான் இந்த மாதிரி காசு கொட்டும்னு சொன்னா, அந்த இளைஞர் கேட்டார், சரிடா கரடி முடி வச்சிருந்தா காசு கொட்டும்னு அவன் சொன்னான்னு நீ காசு கொடுத்து வாங்கினியே, இந்த கரடியே பல வருஷமா அவன் வச்சுக்கிறான். அவனுக்கு காசு கொட்டியிருந்தா ஏன்டா இதை விற்கிறான்னு அப்படி ஒரு சிந்தனைய இளமை பருவத்திலேயே சொல்லி பிற்காலத்தில் இந்திய சட்டத்தையே இயற்றியவர் தான் அண்ணல் அம்பேத்கர் என்கிற மிகப்பெரிய வரலாறு என்றார். உங்க பிள்ளைகளை சிந்திக்க சொல்லுங்க, சிந்திக்க சொல்லுங்க, அவனை சிந்திக்க வைங்க. அவன் அருமையா சிந்திக்கிறான் தெரியுமா? எங்க கணக்கு டீச்சர் சாந்தகுமார், அவனை மறக்க முடியாது என்னால. ஒரு தடவை இந்த வந்து சொன்னாங்க, நீங்க சிந்திரா அதுரா இதுரான் அவனை பாராட்டி பாராட்டி எங்க குழப்பையை கெடுத்துட்டீங்க சார். நீங்க பாருங்க, எனக்கு ஆன்சரே அவன் சரியா எழுத மாட்டான், என்னமா எழுதிக்கிறான் அப்படின்னு. பாருங்க சார், காலமும் நேரமும் ஒரு கணக்கு கேட்டாங்க. 10 பேர் சேர்ந்து ஒரு வேலையை செஞ்சா 20 பேர் சேர்ந்து அது வரும் இல்லையா? நம்ம எல்லாம் காலமும் நேரம் நம்ம படிச்சிருப்போம். அந்த மாதிரி கேட்டிருக்குது. 10 பேர் சேர்ந்து ஒரு தார் ரோடு 20 நாள்ல போடுறாங்க, அதே ரோடு 15 பேர் சேர்ந்து எத்தனை நாள்ல போடுவாங்க? இவன் எழுதிக்கிறான். இது அனாவசியமான கேள்வி. ஏற்கனவே 10 பேர் போட்ட ரோடு மறுபடியும் 20 பேர் போடணும்னு சொல்றாங்க சார். அது மட்டும் இல்ல, 3வது வரை எழுதிக்கிறான், இது அரசாங்கத்துக்கு வீண் செலவுன்னு எழுதிக்கிறான். நான் சொன்னேன், அவனுக்கு 4 ஃபுல் மார்க் போடுவேன். ஏன்னா நீங்க நினைக்கிற ஆன்சர் வேற, அவன் சமுதாயத்தை பார்த்து எழுதுற அக்கறையோடு எழுதின ஆன்சர் இது. அவன் புத்தியில் இருக்கு, நீ புத்தகத்தில் இருக்கிற ஆன்சர் கேட்கற, அவன் புத்தியில் இருக்கிற ஆன்சர் எழுதியிருக்கான். பாராட்டி போடுமா அப்படின்னு. ஏன்னா அவனை திறமை பாராட்டணும் சார், அங்கீகரிக்கணும், சந்தோஷப்படுத்துங்க.
அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்க. ஒரு புத்தகத்தை வாங்கி கொடுங்க, அவன் சுவையா படிச்சிட்டான்னா அடுத்த புத்தகம் நீ எப்பமா வாங்கி கொடுப்பேன்னு கேட்பான். எப்பமா புத்தக திருவிழா வரும்னு கேட்பான். நீங்க சில கல்லறைகள் போய் பாருங்க, கல்லறைகள் கூட சில இடங்கள்ல அந்த புத்தகத்தை கவிழ்த்து வைத்தது போல் இருக்கும் கல்லறைகள். மனிதன் மனம் எப்பொழுதும் நிமிர்ந்திருக்க வேண்டும் என்றால் அந்த புத்தகம் தான் அவனுக்கு உறுதுணை செய்யும். கல்லறையில் அடக்கமான பிறகும் கூட படிக்க வேண்டும் என்கிற ஒரு உணர்வை அந்த கல்லறை அமைப்பு கூட நமக்கு பாடம் நடத்துவதாக நாம் கருதி கொள்ளும் போது புத்தகத்தினுடைய வலிமை நமக்கு என்னன்னு தெரியும். ஒரு மனிதனுடைய பொது அறிவு என்ன சார், இன்னொன்னு நிறைய பேருக்கு பழகிறது எப்படின்னே தெரியல சார். தயவு செஞ்சு அவங்க பிள்ளைகளுக்கு அதுவும் சொல்லிக் கொடுங்க. அப்பெல்லாம் அந்த காலத்துல சொல்லி கொடுத்தாங்க. நிறைய எங்க தாத்தாலாம் சின்ன சின்ன கதைகள் வாங்கி வந்து கொடுப்பாங்க சார். சின்ன சின்ன கதை புத்தகம் வாங்கி வந்து கொடுப்பாங்க. இன்னைக்கு ஏராளமா இருக்குது கதை புத்தகங்கள். கூகுள்ல போய் படிக்கிறேன், கூகுள்ல போய் பார்க்கலாம், தயவு செஞ்சு வைக்காதீங்க சார். இந்த கூகுளே வேணாம் சார். அது நெட்ல போயிட்டு ஒரு மண் இல்லாத தப்பு தப்பா வேற நிறைய பேர் ரோல் பண்ணி வச்சிருக்கான். அதெல்லாம் தூக்கி போடுங்க. ஏன்னா ஒரு காலத்துல நமக்கு இந்த ஆன்லைன்ல ஜூம்ல மாவட்ட ஆட்சியர் ஐயா வந்து இருக்காங்க, நம்ம மருத்துவர் ஐயா இருக்கிறாங்க. ஜூம்ல நாம் பட்ட பாடு இருக்குது, கொஞ்சம் நெஞ்சம் இல்லையா. உண்மையிலே கடவுளுக்கு நன்றி சொல்லணும். இவ்வளவு ஒரு பெரிய கூட்டத்தை ஒரு 3 வருஷமா பார்க்காமலே இருந்தோம் ஐயா. ரொம்ப இதுவா இருந்தது. ஜூம்ல கூட நான் பட்டிமன்றம் நடத்தினேன் சார். ஒரு 500 நிகழ்ச்சிக்கு மேல ஜூம்ல பண்ணியிருப்பேன். அதை விட கொடுமை உலகத்திலே இல்லை சார். என்னையே பார்த்து நான் பேசியிருந்தேன். அதில் நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு வெளிநாட்டு டைமுக்கு நம்ம இந்திய டைமுக்கு ஒரு ஒப்பிட்டு பார்த்து சிங்கப்பூர்ல ஒண்ணு, மலேசியாவில் ஒண்ணு, அப்படி இந்த டைம் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி பாக்குறேன்னு அப்படின்னு 4 பேர் போட்டு அங்க 3 பேரு இங்க 3 பேருன்னு இந்தியாவில இருந்து தேர்ந்தெடுத்து அப்படியே பேச்சா ஒரு பட்டிமன்றம் மாதிரி வச்சு 1.5 மணி நேரத்துக்கு மேல போகக்கூடாதுன்னு சொல்லி ஆளாளுக்கு 7 நிமிஷம் கொடுத்துருந்தேன். இந்த நாகப்பட்டினம் இருந்து ஒரு அம்மா அது சரி சார் இருந்துச்சு, ரிஹர்சல்லாம் ஓகேன்னு. கடைசியில் என்ன ஆகி போச்சு, உணர்ச்சி வசப்பட்டு பேசும்போது நான் என்னென்னமோ பண்ணி பார்க்கறேன். 7:17 ஆகி போச்சு. நான் இப்படின்ற ஆல் இண்டியா ரேடியோவில் ரன் பண்ற மாதிரி அதுவும் பார்க்கவும் இல்லை, ஒண்ணும் இல்லை, தட்டுற அதுவும் கேட்கற போடுது. அது பாட்டி உணர்ச்சி வசப்பட்டு பேசி 7:17 ஆகி 17:27 ஆகுது. எனக்கா என்னம்மா எப்ப முடிப்பாங்கன்னு தெரியல. உடனே நான் போன் அடிச்சேன் அவங்க வீட்டுக்காரருக்கு. அப்பா அந்த பாட்டு பேசிக்கிட்டே போகுதுப்பா, கொஞ்சம் நிறுத்துப்பா போயேன்னு. அதுக்கு அந்த ஆள் சொல்றான், அது ஆரம்பிச்சா நிறுத்தாதுன்னு தெரிஞ்சுதான் நானே வெளியில வந்துட்டேன். வெளியில வந்துட்டேன்னா சார், அது எப்பதான் நிறுத்துமோ நானே கடவுள்லாம் பிரார்த்தனை பண்ணி கிடந்தேன். இல்ல எதுக்கு சொல்றேன்னா அந்த மாதிரி கொடுமையெல்லாம் அனுபவிச்சோம் சார், கொடுமையெல்லாம் அனுபவிச்சோம். இப்பதான் நம்ம சுதந்திரமா இருக்கோம் இல்லையா? உண்மையிலேயே பிள்ளைகளுக்கு அதையும் சொல்லிக் கொடுங்கம்மா. இந்த உலகத்தில் உண்மையான தியாகிகள் உண்டு என்றால் நடைமுறை காலத்தில் யார் அந்த தியாகிகள் என்பதையும் சொல்லிக் கொடுங்க. யார் தெரியுமா? காவல்துறை நண்பர்கள். உண்மையே சொல்றேன் சார். சார் அவங்க கொரோனா அவங்களுக்கும் பாதிக்கவில்லை, ஆனால் அவர்கள் வீட்டையே மறந்து வீதியிலே இருந்தாங்க சார் 24 hours. காவல்துறை நண்பர்கள், சுகாதார பணியாளர்கள், மருத்துவர்கள், எத்தனை மருத்துவர்களை இழந்தோம். தங்கள் குடும்பத்தையே தியாகம் செய்து கொண்ட செவிலியர்கள், இவர்களெல்லாம் நாம் வணங்குகிற தெய்வங்களாக அந்த 3 ஆண்டுகள் பவனி வந்தார்கள். போதும், இந்த நூற்றாண்டிலும் தியாகிகள் இல்ல இருக்கிறார்கள் என்பதற்கு உதாரணம் அவர்கள் தான். பிள்ளைகளுக்கு நம்ம ஏதோ மேம்போக்கா போனோம், நம்ம எதிரே சுயநலம் பெருகிக் கொண்டு வருகிறது. அந்த சுயநலத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து பொதுநலம் பெருக வேண்டும் என்றால் மீண்டும் தேச தலைவர்களை நினைவுபடுத்துங்கள், நல்ல ஆட்சியாளர்களை நினைவுபடுத்துங்கள், நல்ல கல்வி கண் திறந்தவர்களை எல்லாம் பெருமைப்படுத்துங்கள். இன்றைக்கு பின்தங்கிய மாவட்டம் முன்னேறிய மாவட்டம் என்றெல்லாம் தமிழ்நாட்டில் இருந்தது. ஆனால் எந்த மாவட்டமும் பின்தங்கிய மாவட்டம் என்ற பெயருக்கு வரவே கூடாது. அனைத்து மாவட்டங்களும் சமநிலையில் முன்னேற வேண்டும் என்று ஒரு சத்திய விரதத்தை எடுத்துக்கொண்டு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் அதற்கான ஏற்பாட்டை சட்டமன்ற உறுப்பினர்களையும் அமைச்சர்களையும் கொண்டு செயல்படுத்தி வருகிறார்கள் என்றால் அவர்களுடைய பெருங்கருணை தான் இந்த புத்தக திருவிழாவினுடைய அற்புதம் என்றால் மாவட்டந்தோறும் இது மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றியை தொட்டுக் கொண்டிருக்கிறது. எல்லாரும் படிக்கணும்ன்றதுதான் உயரிய நோக்கம். அருள் கூர்ந்து போகிற போது 2-3 விஷயம் இருக்கு. புத்தகம் வாங்குறதுனால ஒண்ணு உங்களுக்கு ஒரு நல்ல செலவு, அதை வாங்கி கொடுக்கறதுனால உங்க பிள்ளைகளுக்கு பொது அறிவு வளருது. அதை வாங்குறதுனால ஒரு புத்தக வியாபாரி பிழைக்கிறார்,
நாலாவது, அந்த புத்தகம் எழுதிய நூலாசிரியனுக்கும் ஒரு பெருமை கிடைக்கிறது என்றால், ஒரே ஒரு புத்தகம் ஒரு 4 குழுவினரை மகிழ்விக்கிறது, பெருமைப்படுத்துகிறது என்றால், அன்பானவர்களே, ஏதோ வந்தோம், கும்பலா போனோம், கலை நிகழ்ச்சியை பார்த்தோம், உள்ள போனோம், வாங்க பாட்டுக்கு வந்துட்டோம் நினைக்காதீங்க. பார்க்கிற நல்ல படங்களுடைய பிள்ளைகள், சின்ன பிள்ளைகளுக்கு படங்களோடு இருக்கிறதை வாங்கி கொடுங்க. பெரிய பிள்ளைகளுக்கு நல்ல கருத்துள்ள பிள்ளைகளுக்காக நூல்களை வாங்கி கொடுங்க. ஏன்னா நூல்கள் என்பது, ஆச்சாரி கூட மரத்தை அறுக்கிறாருன்னா நூல் வட்ட நூல் வச்சுதான் பார்ப்பார். மேஸ்திரி கூட செவத்த வைக்கிறாருன்னா, செங்கல் வச்சு சிமெண்ட் பூசுறாருன்னா ஒரு குண்டல் நூல் வச்சுதான் பண்ணுவாரு. அந்த சிவற்றின் கோணலை தீர்ப்பதற்கு அந்த நூல் பயன்படுகிறது. மரத்தின் கோணலை தீர்ப்பதற்கு, நேர்படுத்துவதற்கு அந்த நூல் ஆச்சாரிக்கு பயன்படுகிறது என்றால், ஒரு மனிதனுடைய மனக்கோணலுக்கு தீர்வு காண வேண்டும் என்றால் அது நூலால் மட்டும்தான் முடியும் என்றால், அந்த நூலுக்கு புத்தகம் என்று பெயர். ஏனென்றால் அது அகத்தை புதுமையாக்குவதனால் அதற்கு புத்தகம் என்று பெயர். அப்படிப்பட்ட அகத்தை தூய்மையாக்குகிற வல்லமை பெற்ற நூல்களை நிறைய வாங்கி கொடுங்க. அது சரித்திரமாக இருக்கட்டும், விஞ்ஞானமாக இருக்கட்டும். ஏன்னா கல்வெட்டுல அன்னைக்கு எழுதி வச்சான் சார், அன்னைக்கு சுவடியில எழுதலாம், அப்புறம் கல்வெட்டுல எழுதலாம், இன்னைக்கு சீடியில வந்துருது. ஆனால் மாற்றங்கள் வரலாம். ஆனால் மனதுக்குள் நிற்க வேண்டும் என்றால் ஒரு புத்தகத்தால் மட்டும்தான் முடியும். அந்த புத்தகத்தை ட்ரெயின்ல போகிற போதெல்லாம் வாசிக்கலாம். ஒரு 2 மணி நேரம் நீங்க ட்ரெயின்ல பயணம் பண்ணீங்கன்னா அந்த புத்தகத்தை முடிச்சு விடலாம். ஒரு பேருந்துல பயணம் பண்ணா அங்கே முடிக்கலாம். சார், புற்றுநோயால் அவதிப்பட்டு கொண்டிருந்த பேரறிஞர் அண்ணா தன்னுடைய ஆபரேஷனுக்கு டேட்டும் டைமும் குறிக்கப்பட்டது. ஆனால் மருத்துவரிடத்தில் ஒரு விண்ணப்பம் கேட்டுக்கொண்டார் பேரறிஞர் அண்ணா, ஒரு நாளைக்கு தள்ளி போடுங்கள் ஆபரேஷனை, ஏனென்றால் இன்னும் சில பக்கங்கள் இருக்கிறது, நான் முடிக்க வேண்டிய ஒரு புத்தகம் என்று அந்த பேரறிஞர் வாழ்நாள் முழுவதும் படித்துக் கொண்டிருந்தார் என்றால், அந்த ஒரு உணர்வு, அந்த ரசனை நம் எல்லோருக்கும் வர வேண்டும். அந்த வரலாற்றை படிப்பதனுடைய நோக்கமே அதுதான். மனிதன் ஒவ்வொருவனுக்கும் சிந்தனை வளம் நிறைந்திருக்கிறது. தந்தை பெரியார் அவர்கள் ஒரு மிகப்பெரிய வல்லமை வாய்ந்த சிந்தனைகளை, ஒரு சமூக மாற்றத்திற்கே தந்திருக்கிற வல்லமையையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் அப்படி, அதாவது எல்லாவற்றுக்கும் மேலாக இவர் யார் அவர் யார் என்று பார்ப்பதை விட அந்த சிந்தனைகளை மட்டும் நாம் கையில் எடுத்துக்கொண்டு பார்த்தால் மிக உயரிய முத்துக்கள், இன்னும் சொல்ல போனால் மூழ்குகிற அளவுக்குத்தான் கடலுக்குள் முத்துக்கள் கிடைக்கும் என்றால், நாம் புத்தகத்தில் எந்த அளவுக்கு ஆழ்ந்து பயணிக்கிறோமோ அந்த அளவுக்கு உயரிய சிந்தனைகளாகிய முத்துக்களை நம்மால் எடுத்துக்கொள்ள முடியும். அவர்களுக்கு அந்த முத்துக்களை மற்றவர்களுக்கு பரிமாறிக்கொள்ளுங்கள். ஒரே ஒரு செய்தி, ஒரு நிமிடத்தில் முடித்து நிறைவு செய்கிறேன். மகாபாரதத்தில் ஒரு காட்சி, கிருஷ்ண பரமாத்மா நாளைக்கு சபைக்குள்ள வரப்போறான்னு அறிவிப்பு வருகிறது. உள்ள வரப்போறார். துரியோதன சொன்னா யாருமே எழுதிருக்க கூடாது அப்படின்னா, 56 தேசத்து ராஜாக்களுக்கு இது பொருந்தும்னா, மறுநாள் கிருஷ்ண பரமாத்மா உள்ளே நுழைகிறார் துரியோதன சபைக்குள்ளே. 55 தேசத்து ராஜாக்கள் எழுந்து விட்டார்கள். ஆச்சாரிய பெருமக்கள் எல்லாம் எழுந்து விட்டார்கள். ஓ நமோ நாராயணா என்று சொல்லிவிட்டார்கள். கர்ணன் எழுந்திருக்கவில்லை, துரியோதனன் எழுந்திருக்கவில்லை. சொன்னவன் அவன் கூட இருக்கிறவன் அவன். கர்ணன் தலை கவிழ்ந்திருக்கிறான். தலை கவிழ்ந்திருக்கிற கர்ணனை துரியோதனன் பார்க்கலாம். நண்பனாய் வந்தான்டா நண்பன், எழுந்திருக்க கூடாது என்றுதான் நான் சொன்னேன், ஆனால் முகத்தில் கூட விழிக்க மாட்டேன் என்று தலை கவிழ்ந்திருக்கிறான். இவன் தான்டா நண்பன் அவன் நினைச்சான். அந்த கர்ணனை கிராஸ் பண்ணி போறாரு கண்ணபெருமான். அவனை பார்த்துட்டு என்ன நினைச்சாலும் தெரியுமா? எழுந்து நின்று எனக்கு வணக்கம் செலுத்தினால் நண்பன் துரியோதனன் கோபித்துக் கொள்வான் என்று கருதி தலையால் என்னை வணங்குகிறாயா கர்ணா என்று நினைத்து போனான்னா, துரியோதனன் அவன் தகுதிக்கு நினைச்சான், கண்ணபெருமான் அவர் தகுதிக்கு நினைத்தார் என்றால் எப்பொழுதும் நம்முடைய பார்வை உயர்வாக இருக்க வேண்டும். அந்த உயர்வை தருவது உன்னதமான நூல்கள். அதை வாங்கி பயன்பெறத்தான் புத்தக திருவிழா. அழைத்த மருத்துவர் ஐயா அவர்களுக்கும், அழைப்பு கொடுத்த உங்களுக்கும், இருந்து கேட்ட பெருமைப்படுத்திய மாவட்ட ஆட்சியர், கூடுதல் ஆட்சியர், பயிற்சி ஆட்சியர், அத்தனை பெருமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். வர இருக்கிற காலம் முழுக்க வெயில் காலம். இந்த வெயில் காலத்திற்கான குடலுக்குள்ள இருக்கக்கூடிய உயிரிகளை மிகச்சிறப்பாக வைத்திருக்கக்கூடிய ஒரு பானம் நீராகாரம்.
ரொம்ப எளிதாக முந்தின நாள் சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு மறுநாள் காலையில் நல்லா பிசைஞ்சு அதில் கொஞ்சம் மோர் விட்டு கொஞ்சம் துளி உப்பு போட்டு காலையில் காலை உணவு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது 1 கப் 1.5 கப் அந்த நீராகாரம். முதல்ல அதை சொன்னப்போ இந்த பழங்கஞ்சிலாம் யாரோ சாப்பிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி 2 பேரும் ஆய்ந்து அறிந்து சொல்லியிருக்காங்க, அந்த நீராகாரம் என்பது குடலுக்குள் இருக்கக்கூடிய பல்வேறு நுண்ணுயிர்களுக்கும் நல்லது. இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் மாதிரியான நோய்களுக்கு மிக மிக சிறப்பானது. எல்லாவற்றிற்கும் மேலாக சித்த மருத்துவத்தில் பித்தத்தை, உடல் சூட்டை தணிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மருந்தாக பரிந்துரைக்கப்படுவது அந்த நீராகாரம் என்பது. நாம் ஏன் அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது காலை நேர உணவில்? அதே மாதிரி காலை உணவு சாப்பிடும் பொழுது, காலை உணவு அப்படின்னா நீங்கள் நிறைய பேர் இட்லி, தோசை, பொங்கல், பூரி, வடை இதுதான் நம்ம எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு மிக மிக முக்கியமாக சொல்றது, காலை உணவில் மிக சரியாக நிறைய புரதங்களையும் நிறைய மைக்ரோ மேக்ரோ நியூட்ரியன்ட்டும் இருக்கிற மாதிரி, அதே சமயத்தில் சற்றே லோ கிளைசிமிக்கான உணவை எடுக்க சொல்றாங்க. அப்படி என்ன எடுப்பது சார்? எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இட்லி, சாம்பார், பூரி, வடை, பொங்கல் இப்படி தானே சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். காலகாலமாக இது தானே சாப்பிட்றோம்னா, இன்றைய அறிவியல் நிறைய விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறது. அது ஏற்றுக்கொள்ளணும். சிறு குழந்தைகளாக இருக்காங்களா, நல்ல இட்லி கொடுங்க. அதுவும் கேழ்வரகு சேர்ந்த உணவு வளரக்கூடிய குழந்தைகளுக்கு மிகச்சிறப்பு. ஆனால் 40 வயதுக்கு மேலே இருக்கிறோம், நம்முடைய தாய் தந்தையருக்கு சர்க்கரை வியாதி இருக்குது, இல்லை நமக்கே சர்க்கரை வியாதி இருக்குது. நமக்கான உணவில், காலை உணவில் வெறும் இட்லியும் தோசையும் இருந்தால் தவறு நண்பர்களே. காலை உணவு கொஞ்சம் சுண்டல், கொஞ்சம் நல்ல முளை கட்டிய பயிறு, நிறைய காய்கறி துண்டு, இல்லை என்றால் பழத்துண்டு, 2 முட்டை, நல்ல கோழி முட்டையில் இருக்கக்கூடிய ஆம்லெட்டோ இல்லை அவித்த முட்டையோ, கொஞ்சம் பாதாம் பருப்பு, கொஞ்சம் நிலக்கடலை என இருக்கட்டும். சார் இதெல்லாம் சரி, இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டான்னு கேட்கக்கூடாது. இதுதான் உணவு, காலை உணவு. இதை மட்டும் எடுத்துக்கொள்ளணும். அதை தாண்டி கொஞ்சம் பசித்தால் நம்ம நல்ல சிறுதானியங்களில் திணையரிசியில் பொங்கல் கொஞ்சம் போல் எடுத்துக்கொள்ளலாம். இல்லை என்றால் வரகரிசியில் சிறிது உப்புமா செய்து சாப்பிடலாம். இப்படியான ஒரு சிறுதானிய உணவு காலையில் கொஞ்சம் உணவாக எடுத்துக்கொள்ளலாம். பெருவாரியான உணவு காய்கறிகளும் பழங்களும் இது மாதிரி தான் காலை உணவு இருக்கணும். அதே மாதிரி தான் மதிய உணவு. வெறும் சோறா சாப்பிட்டுட்டு கொஞ்சோல காய் சாப்பிட்றது, இல்லைன்னா கறித்துண்டு சாப்பிட்டாலும் கொஞ்சமால சாப்பிட்றது, அது பிரயோஜனமே இல்லை. நம்முடைய தட்டில் 80% காய்கறிகளும், மீன் சாப்பிட்டா மீன்கள், புலாலில் முதல் தேர்வு மீன்கள் தான். மீன்கள் முதல்ல வைத்துக்கொண்டு, கோழியிலையும் சித்த மருத்துவம் பரிந்துரைக்கிறது கோழி சாப்பிடக்கூடாத இடத்தில் கூட காடை சாப்பிட சொல்றாங்க. ஜாப்பனீஸ் குவில் என்று பெயர். அது காடையினுடைய புரதம் கோழியினுடைய புரதத்தை விட மிகச் சிறப்பானதாக பேசப்படுகிறது. ஸோ அப்படியான உணவை மதிய உணவில் எடுத்துக்கொள்ளணும். சோறை குறைத்துக்கிட்டு காய்கறிகளை நிறையா வைத்துக் கொள்ளணும். இரவு உணவு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இரவு உணவு மாலை 6:30 மணி 7 மணிக்கு முடிச்சிடணும். யார் ஒருவர் 9:30 மணி 10 மணிக்கு மேலே இரவு உணவு எடுக்கிறாங்களோ அவர்களுடைய ஆரோக்கியத்தில் சற்று தேக்கம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இரவு உணவு 6 மணி 6:30 மணிக்கு எடுத்துட்டு மறுநாள் காலையில் 8 8:30 மணி வரைக்கும் அந்த 12-14 மணி நேரம் இடைவெளி விட்டோம்னா அது ஒன்றே உடலுக்கு பல்வேறு வகையில் நன்மையை தரும் என்று பல ஆய்வுகள் சொல்லிக் கொண்டே இருக்கு. இதைத்தான் தமிழன் அந்த காலத்தில் சாப்பிட்ட உணவும் காலையிலும் மாலையிலும் தான் சாப்பிட்டாங்க. அன்னைக்கு மதிய நேரத்தில் உழவில் இருக்கிறவங்க ஒரு சின்ன கோணிப்பாய் இதில் பெட்டியில் எடுத்து சென்று மதிய உழவு 12 மணி உச்ச வெயில் எடுக்கும் பொழுது கொஞ்சம் சோறு சாப்பிட்ற ஒரு பழகம் இருக்கும். காலையில் 6:30 7 மணி, சாயந்தரம் 5 6 மணிக்கு அப்படித்தான் நாம் சாப்பிட்டு கொண்டிருந்தோம். இன்றைக்கு மெசசூட்ஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அதை ஆய்ந்து சொல்கிறான். இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் என்று அதற்கு பெயரிடுகிறார்கள். நீங்கள் 12 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் இருக்கீங்களா, 14 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் இருக்கிறீங்களா? புற்றுநோயிலிருந்து சர்க்கரை நோய் வரைக்கும் கட்டுப்படுத்துவதற்கு இரவில் 6:30 மணிக்கு உணவை முடித்து மறுநாள் காலை 8 மணி 9 வரைக்கும் வயிற்றை காலியாக வைத்திருப்பது மிக மிக முக்கியம் நண்பர்களே. எல்லாவற்றிற்கு மேலாக நம்முடைய உணவில் நிறைய மணமூட்டிகளை சேர்த்து கொண்டே இருக்கணும். இந்த மணமூட்டிகள் சொல்லக்கூடிய இஞ்சி, பூண்டு, சீரகம், வெந்தயம், வெங்காயம், கருஞ்சீரகம், லவங்கப்பட்டை, அன்னாசிப்பூ, தக்கோலம், இது எல்லாமே ஏதாவது ஒரு வகையில் நம் உடலின் எதிர்ப்பாற்றலை கொடுக்கக்கூடியது. பல ஆய்வுகள் மறுபடி வலியுறுத்தி சொல்கிறது. நாம் அதை எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோம். நிறைய பேர் குருமா செய்யும் போது அதை அரைச்சு போடுறோம். அதை தாண்டி இவற்றை எப்படி பயன்படுத்துகிறோம்னு பார்த்தா நிறைய பண்ணல. நாம் தேநீராக பயன்படுத்தி பழக்கணும். நாம் தேநீர் அருந்தும் பொழுது ஒரு ஸ்பூன் தேயிலை நீர் தேயிலை போடுறீங்கன்னா
கூடவே ஒரு துண்டு லவங்கப்பட்டை, இல்லைன்னா ஒரு துண்டு கிராம்பு, இல்லைன்னா ஒரு சின்ன அன்னாசிப்பூ. இந்த ஸ்டார் அனைஸ் அப்படிங்கிற அந்த அன்னாசிப்பூ மிகப்பெரிய அளவில் வைரஸ் நோய்களுக்கு எதிரானது. இன்னைக்கு ஃப்ளூ காய்ச்சலுக்காக நவீன மருத்துவர்கள் பயன்படுத்துகிற டாமி ஃப்ளூ என்கிற மாத்திரை, அசமல்டாவீர் அதனுடைய கெமிக்கல், அது எதிலிருந்து வருதுன்னா இந்த அன்னாசி பூன்னு நம்ம பிரியாணியில் நட்சத்திர வடிவில் போடுறோமே, அதிலிருந்து தான் அவர்கள் ஷிகிமிக் அமிலம் என்ற ஒன்றை பிரித்து எடுத்து அதிலிருந்து அசமல்டாவீரை பயன்படுத்துகிறாங்க. அதெல்லாம் மருந்தா எப்படி வேணாலும் வரட்டும், ஆனால் நாம ஏன் நம்மளுடைய தேநீரில் தினம் கொஞ்சம் போல் எடுக்கக்கூடாது? ஒரு சிறு துண்டு இது மாதிரியான லவங்கப்பட்டையோ அன்னாசி பூவோ போட்டு எடுத்துக்கொள்வோம். சீரகம் தினம் சாப்பிட்ற மதிய உணவில் இரவு உணவில் சீரக தண்ணீர் குடிப்போம். அந்த சீரக தண்ணியை மறுபடி குடலுக்கு உள்ள இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களுக்கான ப்ரீபயாட்டிக் ஃபுட் என்று எழுதுகிறார்கள் சீரக தண்ணியை. சுக்குமல்லி காஃபி, சீரக தண்ணி, இது மாதிரியான மணமூட்டி விஷயங்களை தேநீராகவோ இல்லை என்றால் கஷாயமாகவோ தினம் உணவில் எடுத்துக்கொள்வது பல வகையில் குடலுக்குள் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களுக்கு நல்லது. அதை தாண்டி நேரடியாக எதிர்ப்பாற்றலை கொடுக்கக்கூடிய உணவாக இருக்கும். மணமூட்டிகள் நம்மிடம் மிக மிக அதிகமாக இருக்கும். அதை தாண்டி பழங்கள் காலையிலையும் மதியத்திலையும் நம்முடைய முதல் உணவாக இருக்கணும். நிறைய பேர் டெசர்ட் அப்படின்னு ராத்திரி சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதை போய் சாப்பிட்றான். அதில் ஐஸ்கிரீமை போட்டு குலோப் ஜாமுனை போட்டு நல்லா கட்டுன்னு கட்டிட்டு கடைசியில் பழங்களை சாப்பிட்றது பைத்தியக்காரத்தனம். முதல் உணவாக பழங்கள் இருக்கணும். தலை தித்திப்பு கடை கைப்பு என்று சொல்கிறது ஆச்சார கோவை. தலை தித்திப்புன்னா சாப்பிட ஆரம்பிக்கும் போது இனிப்பான பழங்கள் இருக்கணும். சாப்பிட ஆரம்பிக்கும் போது ஒரு ஜாங்கிரியை வச்சு சாப்பிட்றது பேர் தித்திப்பு இல்லை. சாப்பிட ஆரம்பிக்கும் போது பழங்கள் இருக்கணும். கடைசியாக கசப்பு, கடை கைப்பு என்று சொல்கிறார்கள். அப்போ அப்படியான உணவு பரிமாறல் நம்முடைய வீட்டில் காலையிலும் இரவிலும் நாம் தொடர்ச்சியாக எடுத்துக்கொள்வது மிக மிக முக்கியம். நண்பர்களே, இன்றைக்கு நமக்கு சவாலாக இருப்பது 2 விஷய நோய்கள். ஒன்று தொற்று நோய்கள். மீண்டும் இது மாதிரியான பல்வேறு தொற்று நோய்கள் வருவதற்கும் நம் அடுத்த தலைமுறை அதை சந்திப்பதற்கும் நிச்சயமாக வாய்ப்புகள் மிக அதிகம். சூழலில் நடக்கக்கூடிய வன்முறைகளிலும் புவி வெப்படைதல் இருப்பதிலும் மீண்டும் மீண்டும் அடுத்த தலைமுறைக்கான சவால்ல ஒன்று இது போன்ற தொற்று நோய்கள். இன்னொரு மிகப்பெரிய சவால் இப்பொழுதும் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிற தொற்றாத வாழ்வியல் நோய் கூட்டம். நான் திட்டக்குழுவில் இருக்கிறேன். தொடர்ச்சியாக இந்த எண்களை பார்த்து கொண்டே இருக்கிறேன். தமிழ்நாட்டில் 3.6 கோடி மக்கள் ஆண்கள், 3.6 கோடி மக்கள் பெண்கள், 75 லட்சம் குழந்தைகள் இருக்கு. கிட்டத்தட்ட 1 கோடி பேர் சர்க்கரை நோயாளில் இருக்காங்க. கிட்டத்தட்ட 90 லட்சத்திலிருந்து 1 கோடி பேர் சர்க்கரை நோயாளி. ஐஜிடி என்கிற ஒரு ஆரம்ப கட்ட இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸ் வாங்க, அதிலிருந்து முழுமையாக இருக்கக்கூடிய சர்க்கரை வியாதி வரைக்கும் 1 கோடி பேர் இருக்காங்க. அது நிறைய பேருக்கு தெரிஞ்சது தான். ஆனால் தெரியாது என்னன்னா, வெறும் 10% பேர் தான் அதை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். 90 லட்சம் பேருக்கு கட்டுப்பாடு இல்லை. அறிவியல் என்ன சொல்கிறது என்றால், ஒரு கட்டுப்பாடில்லாத சர்க்கரை நோயாளிகளில் 30% பேர் தன்னுடைய வாழ்நாளில் மாரடைப்பையோ புற்றுநோய்களில் ஏதாவது ஒன்றையோ பக்கவாதத்தையோ பெறுவதற்கான சாத்தியம் மிக 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 அதிகம். நமக்கு 75 வயசு இன்னைக்கு இருக்கலாம், 72 73 வயசு தமிழ்நாட்டினுடைய ஆவரேஜ் ஏஜ் ஸ்பேன் 73 74. 40 வயதில் சர்க்கரை நோய் வரக்கூடிய நபர்கள் நம்மகிட்ட நிறைய பேர். அந்த 40 வயசுல சர்க்கரை 30 வருஷத்தில் அடுத்த 30 வருஷம் 70 வயசுக்குள்ள நாம கட்டுப்பாட்டில் வைக்கவில்லை என்றால் இந்த மாதிரியான நோய் கூட்டத்தில் சிக்கக்கூடிய வாய்ப்பு மிக மிக அதிகம். நம்ம எந்த மருத்துவ முறை வேணாலும் எடுத்துக்கொள்வோம், சித்த மருத்துவமோ ஆயுர்வேதமோ நவீன மருத்துவமோ எது வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்க. ஆனால் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா, உன்னுடைய எண்கள் சரியாக இருக்கிறதா, மருத்துவர் சொல்லக்கூடிய அலகுகளில் கரெக்டாக உங்களுடைய சர்க்கரை இருக்கிறதா என்பதை நாம் யோசிச்சுக்கிறோம். அதை கட்டுப்பாட்டில் வைக்கணும்னா 30% தான் மருந்துகள். அது எந்த மருத்துவ முறையாக இருந்தாலும் 30-40% தான். மீதி இருக்கிற 60% நம்முடைய உணவும் வாழ்வியலும் தான். இந்த சர்க்கரை நோய் ஒன்றை கட்டுப்பாட்டில் வைக்கலைன்னா தொற்று நோயின் பிடியில் வரும் பொழுது அவர்களுக்குத்தான் பெரிய அளவிலான ஆபத்து வருது. கோமார்பிடிட்டி என்ன திரும்ப திரும்ப கோவிட் நேரத்தில் சொல்லிக்கொண்டே இருந்தாங்களே, யாருக்கு ஆபத்து நிறைய வருது, யாருக்கு உயிரிழப்பு ஏற்படுகிறது, யார் மிகவும் போராடினார்கள் என்று பெரிய கணக்கே இருக்கிறது. 20, 21, 22 3 வருடங்களில் நடந்த மரணங்கள், 3 வருடங்களில் சர்க்கரையினுடைய நோயினுடைய கட்டமைப்பு, புதிதாக தோன்றிய இன்சுலின் டிபெண்டன்ட் சர்க்கரை நோயாளிகள், புதிதாக சர்க்கரை நோயில் நடந்த மரணங்கள் குறித்தெல்லாம் லான்செட், NMG நிறைய பத்திரிகைகள் தொடர்ச்சியாக ஆய்வறிக்கைகள் சொன்று கொண்டே இருக்குது.
என்ன அவற்றினுடைய சாராம்சம் எல்லாம் என்னன்னு பார்த்தா, நோயை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளுங்கள். நோய் வராமல் நம்முடைய அடுத்த தலைமுறையை பார்த்து கொள்ளணும். ஒருவேளை இருந்தால் அதை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும் என்றால் நம்முடைய உணவில் கசப்பும் துவர்ப்பும் அதிகமாக இருக்கணும். 6 சுவையும் வேண்டும், அத்தியாவசியம் 6 சுவையும். ஆனால் அந்த 6 சுவையில 45 தாண்டிட்டோம் அப்படின்னா நம்முடைய உணவுல கசப்பும் துவர்ப்பும் பிரதானமாக இருக்கணும். இனிப்பு, உப்பு, கார்ப்பு, புளிப்பு. ஆனால் அந்த 4 தான் நம்மகிட்ட அதிகமாக இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. போன ஒரு வாரத்தில் எத்தனை பேர் இந்த இடத்துல கசப்பும் துவர்ப்பும் தினசரி சாப்பிட்ருப்போம்? தினசரி சாப்பிட்டவங்க எத்தனை பேர் இருப்போம்? இருக்காது. அதுவும் கூட கசப்பா பாவக்காய் பொரியல் போட்டால் கூட அதில் நிறைய வெல்லம் போட்டு நிறைய சர்க்கரை போட்டு, எங்கள் வீட்டில் பாவக்காய் மாதிரியே கசக்காது, அவ்வளோ ஸ்வீட்டாக செய்வோம்னு சொல்லி அதை கெடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு பேர் கசப்பு இல்லை. கசப்பான உணவுகள், நல்ல கருவேப்பிலை துவையல், நல்ல பாவக்காய் பொரியல், நல்ல வெந்தயம், துவர்ப்புனா வாழைப்பூ, வாழைத்தண்டு, வாரத்தில் 1 நாள் 2 நாள் இதில் ஏதாவது ஒன்று இருந்து கொண்டே இருக்கணும். அப்படியான உணவை நம்முடைய உணவில் தினசரி எடுக்கும்போது தான் இந்த சர்க்கரை வராமல் காத்துக்கொள்ளலாம், வந்திருந்தாலும் ஆளுமையோடு வைத்துக் கொள்ளலாம். இது மட்டும் பத்தாது, உணவு மட்டும் பத்தாது, உடல் உழைப்பு முக்கியம். உடல் உழைப்புனா நடையிலிருந்து ஆரம்பிப்போம். வேற எதுவும் நம்மளால உடற்பயிற்சிக்கு நேரம் இல்லை என்றால் கூட தினசரி 1 மணி நேரம் நட. அந்த 1 மணி நேரம் நடக்கிற நடையில பல்வேறு அந்த மைக்ரோ வெசல்ஸ் என்ன சொல்லக்கூடிய சிறுநீரகத்திலும் இதயத்துக்கும் போகக்கூடிய இரத்த நாளங்களுக்கு அது நலம் கொடுக்கும். வெறும் எடை குறைக்கிறதுக்காக இல்லை. நடை பல பேர் சொல்லுவாங்க, பெருசாக எடை குறையிலையே, எடை குறைப்பதற்கு வேறு பயிற்சி செய்யுங்க. ஆனால் நடக்க நடக்க சர்க்கரை நோயினுடைய பல தாக்கங்கள் உங்களுக்கு வராமல், ரொம்ப குறிப்பாக இரத்த கொதிப்பின் தாக்கங்கள் வராமல் பார்த்து கொள்ளலாம். ஸோ நடை வேணும், சரியான உணவு வேணும், சரியான மனப்பயிற்சி வேணும். இதையெல்லாம் தாண்டி மறுபடி மீண்டும் இந்த பூ உலகில் நம்முடைய அடுத்த தலைமுறை சிறப்பாக இருக்கணும். வேறு நோய்கள், இது மாதிரியான ஜூனோட்டிக் வைரஸ்கள் வரக்கூடாது என்றால் சூழலை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளணும். குறிப்பாக ராமநாதபுரம் உலகத்தில் மிக மிக முக்கியமான ஒரு வளைகுடா, மிக மிக முக்கியமான கடற்கரை இந்த இடம். இதை பற்றி முகமது ஷெரீப் எப்படி திரும்ப திரும்ப ஒரு முகவரியாக இங்கே இருக்கக்கூடிய மத நல்லிணக்கத்தை பற்றி மிக அழகாக பல்வேறு விஷயங்களை எழுதினாங்களோ, இன்னொரு விஷயம், இந்த இடத்தில் இருக்கக்கூடிய சூழலை சரியாக வைத்துக் கொண்டால் அது ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் மிகச் சரியாக இருக்கும். மிக கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய கடற்கரை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய பாறைகளும், இந்த கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய கடலினுடைய மீன்களின் வளமும் இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த மக்களின் நலத்திற்கும் அது மிகச்சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ சூழலை பாதுகாப்போம், நம்முடைய உணவில் அக்கறையோடு இருப்போம், மற்ற அத்தனை சக உயிரிகளையும் நேசித்து வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.